Valent TV. Valent TV. Valent TV. You watching Valent TV. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி வெங்கடேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமலூர் பக்கத்தில் முத்துநாயக்கன்பட்டி அப்படிங்கிற வில்லேஜில் தான் நான் இருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த செம்பு குடங்களும் இந்த பித்தளை குடங்களும் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கும் தெரியாது, பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. செம்பு குடங்களும் பித்தளை குடங்களும் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே செம்பு பித்தளை குடங்களை செய்யக்கூடிய உரிமையாளர்கிட்ட தான் நாம் இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஸோ இவர்கிட்ட நிறையா கேள்விகள் கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கமுங்க. உங்கள் பேருங்க? ஐயா பேருங்க ராஜேந்திரன். இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு நாங்கள் இந்த தொழில் நாங்கள் பண்ணுறது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறோங்க. தாத்தா அப்பா அதுக்கு பின்னாடி நானுங்க ஐடி படிச்சுட்டு இந்த தொழில் இது சரி வரல எங்களுக்கு, அதனால் எங்கள் அப்பா செஞ்ச தொழிலே எப்படி நானும் கண்டினியூ பண்ணுறேங்க. பண்ணி இப்போ ஏதோ ஒன்று பாத்திரம் செம்புல பித்தாளையில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் இதை பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வேணுங்கன்னா பைலர் ரிப்பேருக்கு பாலிஷ் பண்ணுறது, செம்பு பாத்திரங்க பாலிஷ் பண்ணுறது, குடங்க பாலிஷ் பண்ணுறது, இதெல்லாம் பழசும் ரிப்பேர் பண்ணி நாங்கள் குறைஞ்ச விலைக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. குடங்களை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வாங்க சார் போகலாங்களா? ஐயா அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இப்போ இது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடுங்க. ஓகே. கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உலையில் ஊதி இந்த மாதிரி செய்யணுங்க. ஓ, அங்கே வெல்டிங் பண்ணாங்கல்ல அதே மாதிரி வெல்டு பண்ணி ஸோ அதை ஜாயின் பண்ணிங்க. அந்த ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப். ஸோ இந்த பாகம் தான் அந்த பாகம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க? ஆமாங்க. சரி, ஓகே. அந்த இதை எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? எங்கள் முதல்ல எடுத்த உடனே கவுண்டிங் பண்ணி இது கட் பண்ண உடனே சீட்டை ரெண்டும் ஜாயின் பண்ணி பொடி வச்சு அணையில் ஊதி ஜாயின் பண்ணுறேங்க. பொடியும் வெங்காயம் தடி இதை ஊற்றணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது எதுக்காக ஐயா? இது எவ்வளோ நேரங்க இப்படி ஹீட்டில் காய வைக்கணும்? இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நிமிஷத்தில் மெல்ட் ஆகிடுங்க. மெல்ட் ஆகிடுச்சின்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சின்னா நம்ம பெருசாக இது மாதிரி பண்ணுறதுக்கு விரிக்க இது பண்ண முடியாது, ஒன்றும் ஆகாது. இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம்? காய வைக்கிறோம் பழுக்கிற மாதிரி. இது காய வச்சா தாங்க வெல்டு வைக்கிற மாதிரி இது அப்படியே ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அதாவது அந்த குடத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெல்டு வைக்கிறதுக்கு மேலே ஊதுறோம். இது நம்ம எவ்வளோ நேரம் பண்ணணும் ஒரு இதுக்கு ஷீட்டுக்கு? ஒரு ஷீட்டு இது மாதிரி 16 ஷீட் 14 ஷீட்டு எதிர்வாங்குறோங்க. எதிர்வாங்கிறது இது. இதை கட் பண்ண ஓட்டி இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுங்க. ஜாயின் பண்ண வாட்டி தான் அடுத்த ரவுண்டுக்கு இது அடுத்தது இந்த மாதிரி ஐட்டம் வந்துடுங்க. இதை காடி போட்டு மிஷினில் நீக்கணுங்க. இதை நீக்கிட்டு தான் இந்த மாதிரி இதை வச்சு இதில் இந்த கம்பி வச்சு வெல்டு வச்சு ஒரு ஷீட்டை வச்சு இதை நீக்கி இந்த கம்பி வச்சு வெல்டு வைக்கணுங்க. வெல்டு அடிச்சு அதே மாதிரி உலையில் ஊதி அந்த உலையில் ஊதி நீக்கி இது வேலை செஞ்ச உடனே இந்த ஜாயிண்ட்டு
இந்த ஜாயிண்ட் பண்ண உடனே தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சுத்தம் ஒடுக்கு மட்டம் தட்டி அந்த மாதிரி கடைசியாக ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வந்துடுவீங்க. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங். ஆமாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கு. ஆமாங்க. ஸோ இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு. ஆமாங்க. இந்த மாதிரி வடிவம் கொண்டு வரதுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து தட்டி கொண்டு எடுக்கணும். ஆமாங்க. இது எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க இந்த இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம். இந்த பிடிச்சிக்கிட்டா இந்த வில்லை வந்துடுங்க. இந்த வில்லை இதுக்கு மாட்டணுங்க. இந்த வில்லை இது அடி மாட்டினா இது உருப்படி ஆயிடுச்சுங்க. ஐயா இப்போ நம்ம வந்து இந்த அடிப்பாக வந்து எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அங்கேயே சீட் பண்ணி கட் பண்ணி ரைட்டே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அங்கேயே வந்துடுதுங்க எங்களுக்கு. அடுத்ததான் இந்த மாதிரி இதுவும் பண்ணுறதா இப்படி பண்ணணுங்க. இது மாதிரி பண்ணி இந்த இதை வந்து இதில் இப்படி ஜாயின் பண்ணிட்டா அந்த பாத்திரம் அந்த இந்த குடத்தினுடைய அடிபாகம் வந்துடும். தயாராகின உடனே இதையும் வச்சு இதே மாதிரி இங்கே மெல்ட் ஆகி ஊதணும் பண்ணிங்களா, வெல்டிங் அடிச்சோன்னா அதே மாதிரி அங்கே உலையில் வச்சு ஊதிடும். பண்ண மாதிரி கீழேயும் தயார் குடம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து காய வச்சோம். வெல்டிங்கிறத ரெண்டும் ஜாயின் பண்ணுறது இது மாதிரி நாங்கள் பித்தாளையில் வெல்டு வச்சோம். சரிங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பாலிஷ் பண்ண பழசெல்லாம் கூட நாங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இப்போ வந்து நல்ல குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் நல்ல பேர் எடுத்துகிட்டு வரோங்க. அந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு எல்லாமே வந்து நிறையா வந்து செஞ்சுட்டு வராங்க. நிறையா பேர் வராங்க. பாலிஷ் பண்ணுறதும் சரி, பழசு செம்பு பித்தால் இதையே அப்படியே கொண்டு போய் ரீவேல்யூ பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிக்கு வராங்க. இதை நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் தாங்க இங்கேயே பண்ணுறோம். பாருங்கள், இருந்து பண்ணுறதுக்கு பித்தாளை செம்பு இங்கே குடத்துக்கு இது பண்ணிக்கிட்டு இங்கேயே தாங்க இருக்கிறோம். பாருங்கள், அதான் பின்னாடி எல்லாமே செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டால் நாங்கள் கம்மி விலையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்களும் எங்களுக்கு கூலி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க. ஐயா கிட்ட செம்பு குடத்தை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா சரிங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன இதை பண்ண உடனே இதெல்லாம் செஞ்சு இதையும் மெல்ட் பண்ணி வளைச்சி இந்த கம்பி வச்சு பீச்சிடுறோம். இதை வச்சு இதெல்லாம் மெல்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். செம்பு குடமா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன அது பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் பண்ணுறது, ஃபினிஷிங் பண்ண பாலிஷ் பண்ணி இது வந்து தட்டணுங்க. இந்த இது தட்டினா இந்த மாதிரி வந்துடுங்க. இதுக்கு அது பின்னாடி இந்த இதையும் மிஷினில் பாலிஷ் பண்ணோம்னா சரியாக கரெக்டாக இதே மாதிரி ஆகிடுங்க எல்லாமே. இதுக்கு பின்னாடி தாங்க சேல்ஸுக்கு. இப்போ நம்ம இந்த பாலிஷ் மாதிரி பண்ணுறது எவ்வளோ நேரங்க ஆகும்? இல்லை 2 நிமிஷம் ஆகுங்க. இது வந்து ஒரு மணி நேரம் ஆகுங்க. இது தட்டு பாலிஷ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. இது நம்ம மேலே பெயிண்டிங் அந்த கோட்டிங் இந்த பெயிண்டிங் கோட்டிங்க இது ஷோக்காக இது மாதிரி செய்கிறதுங்க. சரிங்க. இது உடனே செஞ்சிடலாம். இது செஞ்சுட்டு
தண்ணி ஊற்றி விளக்கி அவங்க இது பண்ணங்காட்டி இது போயிடுங்க. இது ஷோக்காக தான் இது மாதிரி செஞ்சு வைக்கிறது. ஐயா இப்போ இதெல்லாம் யார் அதிகமாக வாங்குறாங்க செம்பு குடம்? சார் வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு இது நிறையா கிஃப்டாக கொடுக்கறது வாங்கிட்டு போகிறாங்க. மேரேஜ் பண்ணுறதுக்கு இது சீதனமாக கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் இந்த விசேஷம் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இது நிறையா வாங்கி எல்லாமே கொடுக்கறதுக்கு இதுதாங்க சார் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு கிஃப்டாக கொடுக்குறது செம்பு குடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீட்டு பாத்திரம் இது எல்லாத்துக்கும் பதிலாக இது வந்து வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு லேபருக்கு இது கொடுக்குறாங்க. இந்த செம்பு பித்தளை குடங்களை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கும். ஸோ இந்த மாதிரி செம்பு பித்தளை குடங்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஓமலூர் பக்கத்தில் முத்தநாயக்கன்பட்டி அப்படிங்கிற வில்லேஜில் திரௌபதி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இங்கே இருக்குது. ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பர், இவரோட அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வேலன் டிவிலேருந்து நான் வந்திருக்குங்க, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்காக நம்ம ப்ரோக்ராம் எடுத்ததுக்காக 20% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் நான் மீட் பண்ணுறேன். உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி வெங்கடேஷ்.